உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த ஒருவருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சமூக நீதி காவலர் என்று பெயர் வைத்து கொண்டாடியது தெரியுமா? சட்டம் இயற்றிய மேதை அம்பேத்கர் படத்தை முதலில் நாடாளுமன்றத்திற்குள் சுவரேற்றிய இந்திய பிரதமரை தெரியுமா? கோடானு கோடி ஒடுக்கப்பட்ட மக்களில் நானும் ஒருவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை தெரியுமா? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதில் நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறிய சுதந்திர இந்தியாவின் 7வது பிரதமர் VP சிங் என்று அழைக்கப்படும் விஸ்வநாத் பிரதாப் சிங். 1979 PB மண்டல் ஆணையம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதன் பின்னர் வந்த பிரதமர்கள் அந்த மண்டல் அறிக்கையை அமல்படுத்தினால் என்ன விளைவுகள் வருமோ என்று அஞ்சி அதை ஓரம் கட்டி வைத்தனர். ஆனால் 1990 பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தினார் VP சிங். நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடந்தன. ஆனாலும் ஆகஸ்ட் 15, 1990 இந்திய செங்கோட்டையில் பேசிய VP சிங் என்ன நடந்தாலும் மண்டல் ஆணையம் அமல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை மிகப்பெரியது. மண்டல் ஆணையத்தை அமல்படுத்தியதன் மூலம் VP சிங்கிற்கு ஆதரவளித்து வந்த கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைந்தன. அதே சமயத்தில் BJP கட்சியின் தலைவர் அத்வானி ரத யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அதில் இந்தியாவின் அமைதித்தன்மை சீர்குலைகிறது என்று கூறி அன்றைய பீகார் முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் யாதவிடம் அத்வானியை கைது செய்ய சொன்னார் VP சிங். அந்த கைது நடந்ததும் நவம்பர் 10, 1990 VP சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்து வந்த BJP ஆதரவை திரும்பப் பெற்றது. அன்று VP சிங் கூறியது, இன்று எனது கால்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் அடைய வேண்டிய இலக்கை என்றோ அடைந்து விட்டேன். நாங்கள் ஆட்சியில் இருந்து பெருமையுடன் விலகுகிறோம் என்றார். நம் நாட்டில் பல பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஓராண்டிற்கும் குறைவாக பிரதமராக இருந்த ஒருவரை அனைவரும் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் செய்த சாதனைகள் தான் அதற்கு சாட்சி. அந்த சமூக நீதி காவலரை அவர் பிறந்த நாளில் நினைவு கூறுவோம்.